இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப நம்ம அப்பல இந்த ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேமுக்குள்ள நருட்டோ சாப்டர் 2 பத்தி நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குப்பா. கேஸ் எப்போ வந்து வரப்போகுது, கொலாபரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ ஒபி 48 அப்டேட் வந்து வரப்போகுது, எந்தெந்த பண்டல்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது, ஒபிட்டோ மாஸ்க் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெமிலர் அப்படி ஈவென்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் டொனேட் அப்டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட்ட அப்டேட்ஸ் இருக்குப்பா. எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ரைட்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட் ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இல்லைன்னா பாத்தீங்கப்பா எப்பா ஹெட்ஷாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் நான் நேத்திக்கு அந்த ஜெராயா பண்டலை வந்து எடுத்தேன்பா. கேஸ் பண்டலை எடுத்து 4 பண்டல் வந்து எடுத்துட்டேன். கேஸ் நருட்டோல பாத்தீங்க அப்படின்னா 4 பண்டல் கிளைம் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்மனிங் எமோட் சூப்பர் எமோட் கேஸ் அதை பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து கொடுத்தாங்க. கேஸ் ஃப்ரீ வந்து கிடையாது, 4 பண்டல் நம்ம காசு போட்டு எடுக்கணும். கேஸ் 3 பண்டல் ஜெராயா ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுத்துறாங்க. மத்த 3 நம்ம காசு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் கக்காசி சென்சே பண்டல், நருட்டோ பண்டல், சாஸ்கே, சக்குரா இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு 3 பண்டல் நீங்க காசு கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமோட் வந்து தருவானுங்க. கேஸ் சம்மனிங் சூப்பர் எமோட்டாஸ். இந்த ஒரு எமோட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் எமோட் மாதிரி யூஸ் பண்ண முடியாதுங்க. கேஸ் நான் நேத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், இதை எமோட்டாவே எக்யூப் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்லாட் வந்து இருக்கும். கேஸ் சூப்பர் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். கேஸ் எக்யூப் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா கேஸ் பிஆ லாபிக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்க சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து காட்டும். கேஸ் அதை அழுத்தணும் அப்படின்னா அங்க வந்து அந்த சூப்பர் எமோட் வந்து வருதுப்பா. கேஸ் நல்லா பெருசா பாத்தீங்க அப்படின்னா அந்த தவளை நல்லா ஜெகதாண்டிக்கா வருது, பயங்கரமா இருக்கும். கேஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே தான் வந்து இருக்கு. கேஸ் ஒரு ஃப்ரீசிங் எமோட் மாதிரி நகரவே முடியல. கேஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து போயிருது. கேஸ் அதே மாதிரி மத்த டீமட்டுக்கும் நம்ம போட்டா ஜாயின் பட்டனை வந்து காட்டுது. கேஸ் அவங்க ஜாயின் கொடுத்தாங்க அப்படின்னா என்னமோ கும்பிடுற மாதிரி வந்து கும்பிடுறாங்க. கேஸ் பிஆ லாபில வந்து போட முடியும். அதுக்கப்புறம் போய் அடிச்சா வந்து காட்டுது. கேஸ் போய் அடிச்சா சூப்பர் எமோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. நீங்க சூப்பர் எமோட் எக்யூப் பண்ணிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். கேஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஐஸ்லாண்ட்ல வந்து காட்டுதுப்பா. கேஸ் சோசியல் ஐஸ்லாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அங்க நம்ம டீமட்டுக்கு ஜாயின் பட்டன் வந்து கேக்குது. அவங்க ஜாயின் கொடுத்தாங்க அப்படின்னா கும்பிடுற மாதிரி வந்து செய்யுது. கேஸ் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா அந்த நார்மல் எமோட் மாதிரி கேஸ் எப்ப வேணாலும் நம்ம நினைச்சா போடுற மாதிரிலாம் இல்லப்பா. அது மட்டும் தான் கொஞ்சம் மன கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஓகே தான். கேஸ் ஓசியில தானே வந்து கொடுத்தாங்க. கேஸ் பண்டல் எடுத்ததுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஃப்ரீயா கொடுத்தனால நல்லதா போச்சு. கேஸ் டைமண்ட்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லங்க. கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க சார். ரைட்டுங்க சார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு கேஸ் நாளைக்கு 20ஆம் தேதி இல்லையா, 20ஆம் தேதி காலையில 4 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ ராயல் வந்து வரப்போப்பா. கேஸ் இந்த மாதிரி வந்து வந்துரும். சில பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ M4A1 கேஸ் அனிமேஷன்லாம் குறைச்சல, சும்மா அனிமேஷன்லாம் அல்டிமேட்டா தட்டாலடியா வருது. என்ன பவர் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கு. கேஸ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மைனஸ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. கேஸ் டீசென்டான பவர் தான். கேஸ் பட் ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹா அந்த மாதிரிலாம் இல்லங்க. ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நைன் டெயில் ஃபாக்ஸ் கேஸ் அந்த குராமா ஸ்கைவிங் வந்து வரப்போகுது. கேஸ் குராமா ஸ்கைவிங், அதுக்கப்புறம் நைன் டெயில் ஃபாக்ஸ் குராமா அனிமேஷன் பா. கேஸ் யூஐடி அனிமேஷன், ப்ரொஃபைல் அனிமேஷன், கேஸ் அந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் இதுதாங்க கொஞ்சம் ஒர்த்தா தெரியுது. கேஸ் இதுக்காக வேணா வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்கு வீடியோல வந்து பார்ப்போம். கேஸ் இது வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து 20ஆம் தேதி, அதுக்கப்புறம் 21ஆம் தேதி. கேஸ் உங்களுக்கே வந்து தெரியும் நிஞ்சா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்னடா ராக்லியோட ஹேர் ஸ்டைல வந்து தரானுங்க. கேஸ் ராக்லியோட ஹேர் ஸ்டைல் 21, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி பா. கேஸ் 28ல இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி 9 வரையும் பாத்தீங்க அப்படின்னா நிஞ்சா ட்ரைனிங் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷரிங்கன் க்ளோவால வந்து தரானுங்க. ஓசியிலே வந்து தரானுங்கப்பா. கேஸ் நல்ல ஒரு ஒருத்தான க்ளோவாங்க. கேஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சோ. கேஸ் ஒரு 10 தடவை வந்து சொல்லிட்டே இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். கேஸ் என்னோட கடமை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதிங்க, 1ஆம் தேதி நமக்கு அந்த ஒரு ஸ்கில் ஸ்கின் வந்து தரானுங்கப்பா. கேஸ் அந்த ஊங்காங் ஸ்கில் ஸ்கின் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு. கேஸ் அது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ரிவைவ் பண்ணா வந்து தருவானுங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் ஒரு 15 தடவை நீங்க ரிவைவ் பண்ணணும். ஆமா சம்மனிங் ஜுட்சு அந்த ரீஅனிமேஷன் பாயிண்ட்ல கேஸ் ரிவைவ் பாயிண்ட்ல வந்து பண்ணணும். ஒரு 15 தடவை வந்து உங்க டீமேட் ரிவைவ் பண்ணி விடணும்ப்பா. கேஸ் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஸ்கின் வந்து தந்துருவாங்க. இது வந்து 1ஆம் தேதி, 1ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும். கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ். கேஸ் நருட்டோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. சோ இவ்வளவுதான் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். அப்புறம் வர ஈவென்ட் எல்லாம் டைமண்ட் கொடுக்கக்கூடிய ஈவென்ட் பா. கேஸ் வரக்கூடிய 25ஆம் தேதிங்க. கேஸ் 25ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் மிஷி ஷாப், கக்காசி மிஷி ஷாப் உங்களுக்கே தெரியும். நான் நேத்துக்கு தான் வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் இந்த மாதிரி வந்து வரப்போகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கக்காசி சென்சே பண்டல். கேஸ் கக்காசி சென்சே பண்டல், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் ட்ரக். நம்ம கக்காசி மான்ஸ்டர் ட்ரக் நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பச்சை கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கீழ பாத்தீங்க அப்படின்னா ஷரிங்கன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஷரிங்கன்லாம் வந்து வரும். ஒரு செம்மையான ஒரு மான்ஸ்டர் ட்ரக். கேஸ் இந்த மாதிரி வந்து வரப்போகுது. அப்படி 25ஆம் தேதி மிஷி ஷாப்ல வந்து இது வந்து 25. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி இல்லனா 28ஆம் தேதி. கேஸ் நல்லா கேட்டீங்க. 22ஆம் தேதி இல்லனா 28 இந்த ரெண்டு தேதியில இருந்து ஏதோ ஒரு தேதியில தான் பாத்தீங்க அப்படின்னா எமோட் ட்ரையல் வந்து வரப்போகுது. கேஸ் இந்த மாதிரி வந்து வரப்போகுது. பேனரே வந்து கேட்சச்சுப்பா. கேஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா 4 எமோட் இந்த மாதிரி வந்து வரப்போகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிஞ்சா ரன் எமோட், கேஸ் மூவிங் எமோட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிஞ்சா ஷைன் எமோட், கேஸ் ஃப்ரீசிங் எமோட், அதுக்கப்புறம் க்ளோன் ஜுட்சு, கேஸ் க்ளோன் ஜுட்சு 1000 இயர்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு 4 எமோட் இப்படி லக்கி ராயல்ல வந்து வரப்போகுது. 22ஆம் தேதி அப்படி இல்லனா 28ஆம் தேதி பா. கேஸ் 28ஆம் தேதி வரதுக்கு ஹைலி பாசிபிள். அன்னைக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கேஸ் என்ன நடக்குதுன்னு வந்து பாப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சாப்டர் 1ல வரக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். கேஸ் இன்னும் ஒண்ணே தான் பெண்டிங்ல இருக்கு. அதுதாங்க இந்த ஒரு ஒபிட்டோ மாஸ்க். கேஸ் ஒபிட்டோ மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது சாப்டர் 2ல வரப்போகுது ப்ரோ. அட ஏன் ப்ரோ நீங்க வேற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க. கேஸ்
சாப்டர் 2 எல்லாம் வந்து கிடையாதுப்பா, சாப்டர் 1 தான். ஓகே சோ 9ஆம் தேதிக்குள்ள பிப்ரவரி 9க்குள்ள நமக்கு இந்த ஒரு ஒபிட்டோ மாஸ்க் வந்து வந்துரும். ஓகே ஆனா எப்படி வரப்போன்னு வந்து தெரியலப்பா. ஓகே இதை வந்து தெரிஞ்சுங்க. சரி ரைட்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா OB48 அட்வான்ஸ் சர்வர் ஓபன் ஆக போகுது வரக்கூடிய 8ஆம் தேதி. ஓகே பிப்ரவரி 8 பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓபன் ஆயிரும். க்ளோஸ் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டு இருக்குங்க. ஆனா அதுக்கு நீங்க வந்து VPN ஆன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஓகே அதுக்கு தான் நான் இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டாலே போதும். ஓகே அட்வான்ஸ் சர்வர்ல என்னென்ன வருதோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன். அதனால நீங்க VPN போட்டாலாம் ட்ரை பண்ண வேணாம். ஓகே கொஞ்சம் ரிஸ்க், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சரி இதை வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் பா. ஓகே அதை பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ சாப்டர் 2 அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஓகே இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே உங்களுக்கு டவுட்டே வேணாம், 100% வந்து கன்ஃபார்ம் பா. ஓகே சாப்டர் 2 வருது. அபிஷியலா ஒரு வீடியோ கூட வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகே அந்த இட்டாச்சி காகலாம் அப்படியே பறந்துட்டு போற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிடைச்சிச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் வீடியோ, இதுலயே வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுருப்பாங்க. சோ கன்ஃபார்ம் தான். ஓகே அதுலயும் இட்டாச்சி பண்டல் பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்ம் பா. ஓகே இட்டாச்சி உச்சிகா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாத்ரா உச்சிகா. ஓகே மாத்ரா பண்டல் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஓகே ஏன்னா வீடியோல காமிச்சிருக்காங்க. மாத்ரா கண்டிப்பா வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெயின் பண்டல். ஓகே பெயின் பண்டல், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்காட்ஸ்கில நிறைய பண்டல்ஸ் வந்து இருக்கு. ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா இட்டாச்சி உச்சிகா, ஒபிட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாத்ரா உச்சிகா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத்ராவோட அது என்னங்க அந்த வயலின் தானே. ஓகே அந்த வயலின் பாத்தீங்க அப்படின்னா பேட் ஸ்கின்னா. ஓகே OB48ல நருட்டோ சாப்டர் 2ல பாத்தீங்க அப்படின்னா பேட் ஸ்கின்னா வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகே இப்படி வந்து மாத்ராவா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காரா. ஓகே காரா ஆஃப் டெசர்ட், இனாட்டா, அப்புறம் ஒராச்சுமாரு, இட்டாச்சி உச்சிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டல் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பண்டல் கன்ஃபார்ம் வரும். அதுல சந்தேகமே கிடையாது. ஒன்னு அபிஷியலி கன்ஃபார்ம். ஓகே இட்டாச்சி உச்சிகா 100% வந்து கன்ஃபார்ம். மத்த நாளும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருந்து தாங்க வந்து வரும். நான் சொன்னதுல இருந்து தான் வந்து வரும். இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதை வந்து எதிர்பார்க்கறீங்க. ஓகே எது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்போ ப்ரோ வரப்போகுது, கொலாபரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, சாப்டர் 2 எப்பன்னு கேட்டீங்க அப்படின்னா OB48 தான்ப்பா. ஓகே OB48 பேட்ச் அப்டேட் ஃபர்ஸ்ட் எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி 25. ஓகே பிப்ரவரி 25 பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்ம் பா. நமக்கு நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் அன்னைக்கு தான் வந்து வருது. ஓகே அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே என்னைய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் எண்ட், மார்ச் மிடில் நமக்கு நருட்டோ சாப்டர் 2 வந்து தொடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கறேன். ஓகே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ வச்சு ஓகே சாப்டர் 2 வச்சு பாத்தீங்க அப்படின்னா OB48ல ஒரு கேரக்டர் வரலாம் அப்படின்னு ஒரு சில லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்குப்பா. ஓகே அதையும் நம்ம பொறுத்திருந்தாங்க வந்து பார்க்கணும். ஓகே அட்வான்ஸ் ஒரு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஓகே சாப்டர் 2 பத்தியான அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க சொல்ற பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பாக்குறேன். டாடா பை.